ராசாத்து நல்லா இருக்கியாம்மா? எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறியாம்மா? என் குடும்பமே எனக்கு ஆதரவு இல்லையே அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவியாம்மா? என் வேதனையும் என் சோதனையும் காது கொடுத்து கேட்க கூட யாரும் இல்லைன்னு சொல்றியாம்மா? மனுஷங்க உன் பிரச்சனையை கேட்டு உனக்கு என்னமா செய்ய முடியும்? வசதி உள்ளவங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்க இருக்கும் ராசாத்தி. எனக்கு சொந்த பந்தமே இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுறியா ராசாத்தி? கவலை விடு ராசாத்தி. உன்னை விசாரிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு ராசாத்தி. உன்னோட கண்ணீரை அவர் பாக்காரு ராசாத்தி. உன் பெருமூச்சு அவருக்கு கேட்குமா? உன் ஜெபத்துக்கு அவர் பதில் செய்வாரு ராசாத்தி. ஏழையோட ஜெபம்னா அவருக்கு ரொம்ப பிரியமா. மனுஷங்க நம்ம வசதிய பார்த்துதான் பேசுவாங்க பழகுவாங்க. ஆனா ஏசப்பா உன் உடஞ்ச உள்ளத்தை பாக்காரு ராசாத்தி. நீ வடித்த கண்ணீரெல்லாம் அவரு முன்னால இருக்கு ராசாத்தி. நிச்சயமா உன் கண்ணீருக்கு பதில் செய்வாருமா. உன் பிரச்சனையெல்லாம் முடியுற நேரம் வந்துட்டுமா. அவரு மனதுருக்கம் உள்ள தெய்வமா. நாயின் ஒரு விதவை கண்ணீரை பார்த்த உடனே அவன் மனசு உருகிட்டுமா. அந்த விதவையின் மகனுக்கு உயிரே கொடுத்தாருமா. அப்பமே அந்த விதவையின் கண்ணீருக்கு ஒரு முடிவு வந்துட்டு ராசாத்தி. உன் கண்ணீருக்கு ஒரு முடிவு வரப்போகுதுமா. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத ராசாத்தி.